வணக்கம் அனைவருக்கும். இதை பாருங்க, இது அரியலூர் புதிய பேருந்து நிலையம், அதாவது புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தை அரியலூர் நகராட்சி கட்டியுள்ளது. நகராட்சி தலைவர் திமுகவை சேர்ந்தவர். இந்த பேருந்து நிலையத்தில் மொத்தம் 30 கடைகள் கட்டப்பட்டுள்ளன. இதில் 15 கடைகள் பழைய வியாபாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் நிறைய கோல்மால் போட்டு ஏதோ ஒன்றும் முடிச்சிட்டாங்க, விட்டுருங்க. இப்போ இன்னும் 15 கடை இருக்கு. இந்த 15 கடையை முறைப்படி ஏலம் விடாமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுத்து இதை பாருங்க, இதான் விட்டுட்டாங்க. ஆனால் நியாயப்படி அரசு கசட்டில் வெளியிடணும். பிஆர்ஓ முன்னணியில் ஏலம் விடணும். 3 ஆங்கில பத்திரிகைகள், 3 தமிழ் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கணும். இதெல்லாம் செய்யாமல் இந்த கலெக்டர் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு மறைமுகமாக இந்த டீலிங்கை முடித்து விட்டார். எப்படி என்றால், மொத்தம் 15 கடையில் அரியலூர் நகராட்சி சேர்மனுக்கு 5 கடை திமுக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக, இங்கே சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்தவர், அவருக்கு 5 கடை. தவேகா மாவட்ட செயலாளர் சிவகுமார் 5 கடை. பங்கு பிரிச்சுட்டாங்க, ஜோலி முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னன்னா, ஒரு கடைக்கு 5 லட்சம் ஏலத்தொகை அதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 15 லட்சம் ஏழை கட்ட முடியுமா? ஏழைகள் கட்ட முடியுமா? 15 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணி இவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு மேல் வாடகை 1000 ரூபா விடுறதுக்கு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ மாதம் 30,000 ரூபா ஒரு கடைக்கு. வியாபாரம் போகுமா? வியாபாரம் நடக்குமா? இதை கண்டித்து இந்த கூட்டணி கட்சி இருக்காங்களே, தவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக்கு, இவங்களுக்கெல்லாம் மொட்டை ராமத்தை அடிச்சிட்டாங்க. இப்போ என்னடான்னா, குன்னத்தில் நடந்த மாதிரி இங்கே நடக்க போகுது. இதற்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும், இல்லைன்னா வழக்கு போடுவேன். ஏன் நீ ஏலம் விட்டாலும் நான் வழக்கு போடுவேன். முதல்ல இந்த கலெக்டரை மாத்துங்கப்பா. பெரம்பலூர்ல இதே பிரச்சனை தான். இந்த அம்மா மேல ஏற்கனவே நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த மாவட்ட ஆட்சியர் திமுகவை சேர்ந்தவர். திமுககாரங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, கூட அழைச்சிக்குவாங்க. அதனால இந்த அம்மா உடனடியா சஸ்பெண்ட் செய்யணும். இந்த அம்மா மீது டெல்லி பிரஸ் கவுன்சில்ல கேஸ் பதிவாயிட்டுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.